சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நாடாளுமன்ற தேர்தலுக்கான தொகுதி பங்கீடு தொடர்பாக திமுக மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியிடையே பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இதுகுறித்தான விவரங்களை உடைய செய்தியாளர் பாரி கார்த்திக் வழங்க நாம் கேட்கலாம். பாரி கார்த்திக், விரிவான விவரங்கள். வணக்கம். வருகின்ற 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்காக அனைத்து கட்சிகளுமே தங்களுடைய பேச்சுவார்த்தையானது துவங்கியிருக்க சூழலில் அறிவாலயத்தில் திமுக மற்றும் விடுதலை சிறுத்தைகளுக்கு இடையான கட்சிகளுடைய கூட்டணி பேச்சுவார்த்தையானது தற்போது துவங்கியிருக்கிறது. ஏற்கனவே திமுக சார்பில் TR பாலு அவர்கள் தலைமையில் ஏற்கனவே கூட்டு பேச்சுவார்த்தை குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. அவர்களும் அதே போல விடுதலை சிறுத்தைகளுடைய கட்சி தலைவர் திருமாவளவன் அவர் தலைமையிலான அந்த குழுவும் தற்போது இந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த தேர்தலை பொறுத்தவரைக்கும் ஏற்கனவே 2019 ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலும் விடுதலை சிறுத்தைகள் சிதம்பரம் மற்றும் விழுப்புரம் என 2 தொகுதிகளை பெற்றது. அந்த 2 தொகுதிகளிலும் விழுப்புரத்தில் உதயசூரன் என்று ரவிக்குமார் வெற்றி பெற்றார். அதே போல சிதம்பரத்தில் தண்ணீர் சின்னத்தில் என்று திருமாவளவன் வெற்றி பெற்றார். எனவே கடந்த நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் 2 தொகுதிகளை கூட்டணியிலிருந்து வாங்கி அந்த 2 தொகுதியுமே வெற்றி பெற்ற விடுதலை சிறுத்தைகள் தற்போது கூடுதலாக தொகுதிகள் கேட்கிறார்கள் என்றும் தொடர்ச்சியாக தகவலான வருகிறது. குறிப்பாக இந்த முறை அவர்கள் 6 தொகுதிகளை தற்போது விருப்ப தொகுதியாக பட்டியலிட்டு அதையும் திமுக தலைமையிடம் கொடுத்திருப்பதாகவும் தகவல் வருகிறது. குறிப்பாக இந்த கூட்டணி பேச்சுவார்த்தையின் போது முதற்கட்ட பேச்சுவார்த்தை. எனவே விடுதலை சிறுத்தைகள் கட்சியை தான் திமுக சார்பில் முதலாவதாக கூட்டணி பேச்சுவார்த்தையை முடிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தற்போது இந்த பேச்சுவார்த்தையானது இன்னும் 2 அல்லது 3 நாட்களுக்குள் முடிவடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த பேச்சுவார்த்தை தற்போது முதல்கட்ட பேச்சுவார்த்தையாக துவங்குகிறது. இதன் தொடர்ச்சியாக நாளை மற்றும் நாளை மறுநாளும் தலைவர்கள் 2 கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் கூடி பேசுகிறார்கள். அந்த அடிப்படையிலே விடுதலை சிறுத்தைகளுடைய கட்சியுடைய கூட்டணி பேச்சுவார்த்தையானது 2 நாட்களில் முற்றுப்பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் இந்த தேர்தலில் தற்போது 4 தொகுதிகளாவது விடுதலை சிறுத்தைகள் சார்பில் பெற்றுவிட வேண்டும் என்ற அடிப்படையிலே 6 தொகுதிகளை விருப்ப தொகுதியாக தற்போது திமுக தலைமையிடம் கொடுத்திருக்கிறார்கள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.